ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ செல்வா சேலம். எல்லாம் அல்ல நவ கிரகங்களை நமது இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் கட்டி காக்கக்கூடிய அனுகிரகம் தரக்கூடிய நவ கிரகங்களை வணங்கி கொண்டு இந்த பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கிறோம். இந்த பதிவு மிக மிக ஒரு அற்புதமான பதிவு. பல பேருக்கு ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்கிறதுக்கான அதில் என்னங்க இருக்குது, அது எப்படிங்க கற்றுக்கிறது, எப்படிங்கன்னு பல கேள்விகள் கேட்குறாங்க. இது எல்லாமே இன்றைக்கி யூடியூப்பில் நம்முடைய குருமார்கள் பல நமக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய ஜாம்பவான் குருமார்கள்லாம் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ நம்முடைய கருத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி ஏதாவது சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம்ங்கிறது தான் இந்த பதிவை நான் போடுறேன். நல்லா கவனமாக பாருங்கள், பயனுள்ள பதிவு. ஏன்னா எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு ஆய்வுகளாக இருந்தாலும் சரி, அதற்கு துல்லியத்தன்மையோடு விடைகளை கூறக்கூடியது ஒரே விஷயம், சாரம் தாங்க. சாரம் படிக்கும்போதே சொல்லுவாங்க, சாரம் பார்க்காதவர்கள் அப்படின்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. சாரத்திற்கு அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ இந்த சாரங்கக்கூடிய ஒரு தன்மை தான் அனைத்து ஜோதிட நிலைகளுமே ஆணித்தரமாக பதிய வைக்கிறாங்க. பாரம்பரியத்தில் சாரத்தை சொல்கிறோம். அதே போல் சார ஜோதிடம் என்றே ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஒரு தனி முறையை உருவாக்கி அதை பின்பற்றுவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சாரத்துக்குன்னு அதுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக அவர் அதை பிரித்து கொண்டு போய் பதிய வைக்கிறார். எல்லா விஷயங்களிலுமே எல்லா ஜோதிட நிலைகளிலுமே சாரம் இல்லாமல் ஒரு பலன் என்பது பொதுவான ஒரு கருத்துக்களை சொல்வதாகத்தான் இருக்குமே ஒழிய துல்லியத்தன்மை வாய்ந்ததாக அங்கே பலன் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பதிவை பார்ப்போம் வாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய புத்தகங்கள் 2 புத்தகங்கள் கையிருப்பில் இருக்குது. ஆல்ரெடி முதல் நூல் அடிப்படை ஜோதிடம் சார்ந்த ஒளிரும் ஜோதிடம் பாகம் 1 நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே. வாங்காதவர்கள் தேவைப்படுவர்கள் கீழ்கண்ட இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த நூலை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது இந்த 2வது நூலை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இந்த 2வது நூல் அப்படிங்கிறது தசா புத்தியும் கோச்சாரமும். இதில் என்னங்க ஸ்பெசிஃபைடாக இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இதில் நான் தசா புத்தியை எளிமையாக ஆய்வு செய்வதற்காக ஒரு கோட்பாடு ஒன்றை உருவாக்கி உள்ளேன். அந்த கோட்பாட்டை மையமாக கொண்டு தசாபுத்தி பலன் மட்டும் கிடையாது, ஒரு கிரகம் எப்படி பலன்களை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத எல்லாருமே எளிமையாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சில டயக்ராம்லாம் நான் கொடுத்து, இப்போ எப்படி உங்களுக்கு யூடியூப்பில் சில டயக்ராம் போட்டு சொல்கிறனோ அதே போலவே அந்த புத்தகத்திலையும் தேவையான இடத்துல சில டயக்ராம் கொடுத்து உங்களுக்கு விளக்கி உள்ளேன். அப்படிப்பட்ட இந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகங்கள் 2 புத்தகங்கள் வேணும்னாலும் சரி, அல்லது ஏதேனும் ஒரு புக்கு எது உங்களுக்கு வேணுங்கிறத மென்ஷன் பண்ணி எனக்கு இந்த கீழ்கண்ட நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்களை நான் தெரிவிப்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு பதிவிற்குள் செல்வோம் நண்பர்களே. இந்த பதிவில் அந்த கிரகம் எப்படி பலனை வழங்குது நல்லா கவனிங்க. இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இடம் இல்லைங்க. ஒரு ஜோதிடம் படித்த யாராக இருந்தாலும் சரி, இப்போ பொதுவாக நம்முடைய சேனலை பார்க்குறீங்க, ஆல்மோஸ்ட் ஜோதிடம் படித்தவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம சேனலில் கோச்சார பலன் சொல்கிறது, ராசி பலன் சொல்கிறது, இதெல்லாம் நான் விரும்புகிறதில்ல, அதெல்லாம் போடுறது இல்லைங்க. ஏன்னா என்னுடைய கான்செப்ட் எல்லாமே ஏதாவது ஒரு விஷயங்கள் 4 பேருக்கு போய் சேரணுங்கிறது தான். இப்போ உங்களுக்கு பலன் சொல்லி இன்றைய கோச்சார பலனை பற்றியோ, இந்த மாத கோச்சார பலனை பற்றியோ, அல்லது கிரக பெயர்ச்சிக்கான பலன்களை சொல்கிறதோ அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லாதனால நான் அதெல்லாம் சொல்கிறதில்ல. சரிங்க. இப்போ எல்லாருமே ஜோதிடம் தெரிந்தவர்களாக இன்றைக்கு பல பேர் அதில் பரிணாமம் பெற்று வராங்க. ஆனால் பலன் சொல்கிற இடத்துல சில நெருடல்கள், பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாருக்கும் உண்டானதான். அது எனக்கும் தான் இருந்தது கற்றுக்கிட்ட போது. அப்போ அங்கேருந்து எங்கே நம்ம அடுத்த வேரியேஷன் லெவலுக்கு போகிறோம், அப்பர் கிரேடு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த அப்பர் கிரேடில் சின்ன சின்ன நெளிவு சுழிவுகள் தான். பெருசாலாம் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. பக்கமாக ஏராளமாக கட்டுக்கட்டாக பல ஆயிரம் நூல்கள், பல லட்சம் நூல்கள் ஜோதிடத்தில் இருந்தாலும் கூட எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பேஸ் இதுதாங்க.
அப்போ அந்த பேஸை வந்து நம்ம எசன்ஸ் எடுத்து இன்றைக்கு இருக்கிறவங்க அவங்க இங்கே பங்கு கொடுக்குறாங்க. அதே போல தான் இப்போ நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு எளிமைப்படுத்தி சில விஷயங்களை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக சில முயற்சிகளில் தான் என்னுடைய பதிவுகளை நான் கொடுத்துட்ருக்கேன். இதில் பாருங்கள், ஒரு கிரகம் ஆய்வு செய்கிறோம் நம்ம ஜாதகத்தில். எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்த ஒரு ஜாதகம், உங்கள் குடும்ப ஜாதகம் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு கிரகத்தை பார்க்குறீங்க. இந்த கிரகம் பலன் எப்படிங்க கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அதனுடைய ரிசல்ட்டாக நமக்கு வருது. இப்போது கிரகத்திற்கும் பலன் பார்க்கலாம். கிரகத்துக்கு பலன் பார்க்குறது எப்படின்னா, கேள்விக்கு டைரெக்டாக அந்த கிரகத்துக்கு போயிடுறது. அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கேள்விக்கான காரகராக இருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் படித்தது தான், தெரியாத ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ உதாரணமாக திருமணக்காரகன் அப்படின்னா சுக்கிரன், வாகனக்காரகன்னா சுக்கிரன், வீட்டிற்கு காரகன் சுக்கிரன், நிலத்திற்கு காரகன் வந்தால் செவ்வாயாக போயிடுவார், கல்விக்கு காரகன் புதன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காரகன் இருக்காங்க. இப்போ கேள்வியாக வரும்பொழுது என்னுடைய கல்வி எப்படிங்க இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. அல்லது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்திலே உங்கள் கல்வியை பற்றி நீங்கள் டெஃபினிஷன் பார்க்கணும் அப்படின்னா நேரடியாக அந்த காரக கிரகம் என்ன, புதன். அப்போ அந்த புதன் வந்து இருக்கக்கூடிய இடம் இதுதாங்க அந்த பிளேஸ், அதுதான் மையப்புள்ளி. அப்போது இந்த நின்ற கிரகம் அப்படிங்கிறது கேள்விக்கு எடுக்கிறோம். அல்லது ஒரு பாவகத்துக்கு எனக்கு பலன் எப்படிங்க இருக்கும், என் லக்ன பாவம் எப்படி, என்னுடைய குணம் என்ன, நிறம் என்ன, என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறதுக்கு எல்லாமே லக்னம். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது என்னுடைய வருமானம் என்ன, என்னுடைய குடும்பம் என்ன, என்னுடைய இருப்பு என்ன, எனக்கு என்னென்ன விதமான சேர்க்கை எல்லாம் இருக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த பாவகத்திற்கு உட்பட்ட விஷயங்கள், அதை தான் நம்ம காரகத்துவங்கள்னு சொல்கிறோம். அப்போ அந்த காரகத்துவங்கள் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே எப்படி வெளிப்பட போகுது அப்படிங்கிறது அந்த பாவகத்தின் அதிபதி. இப்போ 12 பாவகத்திற்கு என்னென்ன அதிபதி, அந்த வீட்டின் ஓனர் யாருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதை தான் பாவக அதிபதி, ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் எங்கே போய் நிற்கிறாரோ அந்த வீட்டின் அடிப்படையில் தாங்க பலனை கொடுக்கும். இதுதான் பேஸுங்க. எங்கே போய் ஒரு கிரகம் நிற்கிறதோ, அது லக்னாதிபதியாக இருக்கட்டும், அஷ்டமாதிபதியாக இருக்கட்டும், ரோகாதிபதியாக இருக்கட்டும், எந்த அதிபதியாக இருந்தாலும் இருக்கட்டுங்க, அங்கே போய் நிற்கக்கூடிய இடம் அவருடைய பலனை வழங்க போகிறார். அந்த வீட்டின் வாயிலாக பலனை வழங்குகிறார். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்முடைய பாரம்பரிய ஜோதிடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதனுடைய விதியின்படி இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பு, இந்த கிரகம் ஏனைய விஷயங்கள் எல்லாமே போய் விட்டுருவோம். நம்ம இந்த சாரத்தை பற்றி பேசுகிறதுனால மற்ற விஷயங்களை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நேரடியாக நான் வந்து உங்களுக்கான அந்த புரிதல்களை நோக்கி நான் வந்துட்டுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நிற்கக்கூடிய வீட்டின் வாயிலாக பலனை கொடுக்குது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பு, நின்ற நட்சத்திர சாரம். ஒரு கிரகம் ஒரு வீட்டில் நின்றுருக்குங்க. ஒவ்வொரு பாவத்திலும் 3 நட்சத்திரம் இருக்கும். அதாவது 2.25 நட்சத்திரம் இருக்கும். அதுவும் உங்களுக்கு தெரியும். பாகை அப்படின்னு பார்த்தோம்னா 30 பாகை. அந்த 30 பாகையில் ஒரு நட்சத்திரத்திற்கு 13.20 கலை அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 13 பாகை 20 கலை ஒரு நட்சத்திரத்தின் அளவீடு. அந்த அளவீடுகளில் ஏதாவது ஒரு பாகையில் தான் அது நிற்கும். அப்போ அந்த பாகை எந்த நட்சத்திரத்தை சுட்டி காட்டுகிறதோ அந்த நட்சத்திரம் என்பது தான் சாரநாதன் என்ற கிரகம். இப்போது நின்ற கிரகம் நின்ற வீடு இங்கே ப்ளஸ் நின்ற நட்சத்திர சாரம். இப்போ ஒரு கிரகம் இருக்குது, முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்குது. அந்த கிரகம் எந்த வீட்டுக்கு அதிபதி, ஏதோ ஒரு வீட்டுக்கு அதிபதி, 5ஆம் வீட்டுக்கு அதிபதினு கூட வச்சுக்கோங்க. அந்த 5ஆம் வீட்டின் அதிபதி அவர் போய் அஸ்வினி நட்சத்திரத்தின் மீது நிற்கும் பொழுது அந்த கிரகம் அஸ்வினி நட்சத்திரத்தின் வாயிலாக அந்த வீட்டின் வாயிலாக பலனை வெளிப்படுத்துது அப்படிங்கிறது வெளிப்படுத்துங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த வீட்டிற்கு பலனை கொடுக்கும், அந்த வீட்டின் வாயிலாக ஜாதகருக்கு பலனை கொடுக்கும், அந்த நட்சத்திரத்தின் தன்மையை கொண்டு பலன் கொடுக்கும். இது வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சிக்கணும். இந்த நட்சத்திர தன்மை அப்படிங்கிறது என்னென்னா த பேக்ரவுண்டு, அந்த பேக்ரவுண்டு சுச்சுவேஷன், க்ளவுடுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்குன்னா தெரியும், க்ளவுடு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த க்ளவுடு ஸ்டோரேஜுங்கிறது நீங்கள் டைரெக்டாக வச்சுருக்கிற ஸ்டோரேஜுக்கு இணையானது, ஆனால் அது க்ளவுடாக வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுபோல தான் இது என்ன சொல்லணும்னா தமிழில் சொன்னால் மறைமுகம்னு வச்சுக்கோங்களேன். பலன் ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும், பட்டு மறைமுகமாக கிடைச்சிட்ருக்கோம். அதன் தன்மையில் தான் ஜாதகர் பலனை அனுபவிச்சுட்ருப்பார். இப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி எங்கே போய் இருக்கிறாரோ
அதுதாங்க பலனை வந்து அந்த ஜாதகர் முழுமையாக அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இடம். அதாவது நின்ற கிரகம் ப்ளஸ் நின்ற நட்சத்திர சாரம் ப்ளஸ் ஈக்குவல் டு நட்சத்திர அதிபதி நின்ற இடம். இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இது புரிஞ்சாதான் ஒரு ஜாதகத்திற்கு, ஒரு கிரகத்திற்கு, ஒரு பாவத்திற்கு, ஒரு கேள்விக்கு என்ன பதிலை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது புரியும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இந்த பேசிக் கான்செப்டில் உங்களுக்கு வந்து குழப்பங்கள் இருந்ததுன்னா அடுத்த கான்செப்ட் புரியாதுங்க. அதனால தான் உங்களுக்கு திரும்பவும் இது மாதிரி வந்து உங்களுக்கு பெரிய டிஸ்பிளேவே பக்கத்தில் போட்டு காட்டுறேன். நல்லா கவனிச்சுங்க. ஒரு கிரகம் நின்ற வீட்டின் வாயிலாக அது எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதியின் தன்மையின் மூலமாக பலனை கொடுக்கும். இது ரெண்டும் இணைந்தது தான் பலன். இது ரெண்டும் இணைந்தது பலன். சரி, அடுத்த எக்ஸ்பிளனேஷனுக்கு போவோம். இப்போ இங்கே கவனிங்க. நட்சத்திர அதிபதி நின்ற இடம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். அதாவது 2 ப்ளஸ் ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு நட்சத்திர அதிபதி நின்ற இடம் வாயிலாகனா பலனை அனுபவிப்பார்னு சொல்லியாச்சு. அதை அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். அதாவது நட்சத்திர அதிபதி நின்ற இடம் ஒரு வீட்டில் போய் நிற்கிது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதியான கேது ஒருத்தருக்கு போய் திரிகோண பாவத்தில் நிற்கிது. திரிகோண பாவம் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அதாவதுங்க, இப்போ சொல்கிறீங்க ஒரு கிரகம் போய் ஒரு வீட்டில் நிற்கிது, அந்த கிரகம் நின்ற வீட்டுக்கு திரிகோணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய லக்னம் என்னவோ அந்த லக்னத்திற்கு திரிகோண வீடான 1, 5, 9 இந்த இடத்துல போய் அது நிற்குது அப்படின்னா அந்த கிரகம் இன்கேஸ் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் குறிக்கக்கூடிய மேச ராசி ஒரு 8ஆம் பாவமாக இருக்கலாம், 6ஆம் பாவமாக இருக்கலாம், அல்லது திரிகோண பாவமாக இருக்கலாம், கேந்திர பாவமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாவம் இருந்துட்டு போட்டோம். அது பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த நட்சத்திர சார அதிபதி அவர் போய் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கார் என்றால் உங்களுக்கு வெளிப்படையாக இப்போ ஒரு துர்ஸ்தானமான 8ஆம் இடத்துல அந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படின்னா வெளியில் பார்க்குறதுக்கு அவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகிற மாதிரி அப்படியே மேலோட்டமாக தெரிந்தாலும் அவருக்கு உள்ளூரை பேக்ரவுண்டில் பெருசாக அவரை யாருமே எதுவும் பண்ண முடியாது. அவர் ஃபுல்லி செக்யூர்டாகவே தான் இருப்பார். ஃபுல் செக்யூரில் இருக்கார். அவர் பாட்டுக்கு அமைதியாக நிசப்தமாக இருந்தாலும் அவரை வந்து எல்லோரும் என்னென்னமோ அட்டாக் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் தோல்வியில் முடிஞ்சிடும். காரணம் அந்த நட்சத்திர சாரநாதன் திரிகோண வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவருக்கு அதில் பாதிப்பு இல்லை. ஆனால் நேரடியாக பார்க்குறதுக்கு, வெளிப்படையாக பார்க்குறதுக்கு பல சிரமங்கள் அனுபவிக்கிற மாதிரி அவர் வெளியெல்லாம் சொல்லுவார், எல்லாமே செய்வார். ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. சரிங்க, அதே சாரநாதன் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்னா இங்கேயும் ஒன்றும் பிரச்சனை பெருசாக இருக்காதுங்க. ஆனால் இங்கே இவர் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். இவர் அந்த பிரச்சனை இப்போ ஒரு 8ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு, சிரமத்தை அடைவார், சவால்களை எதிர்கொள்வார், அசிங்கம் அவமானம் இது போன்ற விஷயங்கள் கூட சமயத்தில் ஏற்படும். அதையெல்லாம் மீண்டு வருவதற்காக இவர் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். இவர் கொஞ்சம் அதற்கான வேலைகளில் ஈடுபடுற மாதிரி வரும். அதாவது திரிகோணத்துக்கு இதுக்கும் 2 வித்தியாசம் தெரிஞ்சுங்க. திரிகோணம் அவர் பாட்டுக்கு அமைதியாக தான் இருப்பார், எதை பற்றியும் கண்டுக்க மாட்டார். ஆனால் தானாகவே அவருக்கு அதில் இருக்கக்கூடிய ரிலீஃப் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க, ஆனால் அவர் ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு இருப்பார். இவர் பொழப்பை பார்த்துட்டு இருப்பார். நீ என்ன வேணாலும் எனக்கு எவ்வளோ வேணாலும் அசிங்கமான பேட் வேர்ட்ஸில் கூட திட்டிக்கப்பா, என்னை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னு இவர் பாட்டு இவர் போக்கில் இருப்பார். அங்கே அவன் சலித்து போயிடுவான். ஆனால் கேந்திரமாக இருக்கும் பொழுது இவர் அதை ஃபேஸ் பண்ணுவார். 2க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்போ இதுவே எனக்கு ஒரு கிரகம் போய் உட்காந்த இடமும் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருச்சிங்க. நான் 8ங்கிறது உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்லிகிட்ருக்கேன். அது 6ஆம் இடமா இருக்கலாம், 12ஆம் இடமா இருக்கலாம், மறைவு ஸ்தானத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா மறைவு ஸ்தானங்களில் ரொம்ப வீரியமான மறைவு ஸ்தானம் 8 அப்படிங்கிறனால அதை நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். பின்னாடி இப்போ உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் ஒரு 6 ஜாதகம் நான் போட்டு காட்டுறேன். உதாரணத்தில் ஜாதகம் 6 போட போகிறேன். அதில் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். இப்போ இவர் கிரகம் போய் உட்காந்த இடம் 6ஆம் இடத்துல உட்காந்துட்டார். அவருடைய சாரநாதன் என்ற கேது, ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு அங்கே அஸ்வினி நட்சத்திரம் சொன்னனால கேதுவை நான் சொல்கிறேன். இப்போ இந்த கேது என்ன பண்ணுறாரு, அவரும் போய் ஒரு அசுப வீட்டில் உட்காந்துட்டாருங்க, ஒரு 6ஆம் இடத்துல உட்காந்துட்டார். அப்படின்னா இவர் ஏற்கனவே 8ஆம் இடத்துல அந்த கிரகம் இருக்குது, அதன் பலனை தான் நம்ம எடுக்கிறோம். அந்த பலனுக்காக இவர் போராடுறாரு, பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அதோடு கூட சாரநாதனும் போய் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துட்டாருங்க. அதனால்
பெரிய கடுமையான விளைவுகள் என்பது அவருக்கு நிச்சயம். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ தான் என்ன சொல்ல போகிறோம், தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களுடைய செக்யூர்டாக நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பார்த்துக்கங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ப்ரிவென்டிவாக வந்து ஏதோ பாதுகாப்பை தேடிக்கிங்க அப்படிங்கிறது எல்லாமே. இது நோயாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் அந்த இடத்துல என்ன இண்டிகேட் பண்ணுதோ அதை சார்ந்து அதற்கான பதில்களுக்கு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். இப்போது இந்த கிரகம் சாரநாதன் வேறு இடத்துல இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு பணபாரஸ்தானம், பிரஸ்தானம்னு, அதனால் டோட்டல் நான் இங்கே கொடுத்துட்டேன். இந்த இடத்துல பிரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது 2, 11 பணபரம், 3ங்கிறது மறைவு ஸ்தானமும் கிடையாது. அது ஒரு ஐடியலான முயற்சி ஸ்தானம். அது உபஜய ஸ்தானத்தில் முதன்மையான வீடுங்கிறதுனால அதை வந்து பிரஸ்தானத்தில் நான் கொண்டாந்துருக்கேன். இங்கே இருக்குது அப்படின்னா இது ஒரு ஐடியல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வருமான வாய்ப்பு, இவருக்கு எல்லா பிரச்சனையும் ஏற்படும். ஆனால் இவருக்கு உண்டான வருமானம், இவருக்கு நினைச்சது எல்லாமே, இவர் ஆசைப்பட்டதெல்லாம் இவர் வந்து பூர்த்தி ஆகிட்டே இருக்கும். பல பிரச்சனைகள் மேலோட்டமாக தெரிஞ்சாலும் இவர் என்ன நினைக்கிறாரு இறுதியில் அதை வச்சு சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருப்பார். இப்படி பாருங்கள், ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்குது, இருந்துட்டு ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிது. அந்த நட்சத்திர அதிபதி போய் ஒரு வீட்டில் இருக்கார். அந்த அதிபதி இருக்கக்கூடிய வீடு இந்த 4 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கணும். திரிகோணம், கேந்திரம், மறைவுஸ்தானம், பிற ஸ்தானங்கள். அப்படி பிரிச்சுக்கும் பொழுது இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய 2ல் இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் ஜாதகர் உணரமாட்டார். ஆனால் மறைவு ஸ்தானங்கக்கூடிய இந்த 3வது கேட்டகரியில் ஜாதகர் வரும் அந்த நட்சத்திராதிபதி இருக்கும் பொழுது பெரிய பாதிப்பு விளைவுகள் உண்டு. இப்போ இதே நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கிரகம் நிற்கிறது சுப வீட்டில் நிற்கிது, 9ஆம் வீட்டில் நிற்கிதுன்னு வச்சுங்க, 5ஆம் வீட்டில் நிற்கிது, 4ஆம் வீட்டில் நிற்கிது, 10ஆம் வீட்டில் நிற்கிது. ஏன்னா திரிகோணம், கேந்திரம் நம்ம வந்து பெருசாக வந்து சுப வீடாக தான் நம்ம எடுத்துக்கணும். முதன்மை சுபம் திரிகோணம், 2வது சுபம் கேந்திரம். திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் என்னங்க அப்படி வித்தியாசம் அப்படிங்கும்போது தான், திரிகோணம்ங்கிறது இயல்பாக இயற்கையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அங்கே கிடைக்கும். அந்த ஜாதகர் அப்படி ஜாலியாக இருந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். ஆனால் கேந்திரம் அப்படிங்கிறது நான் தேடி போய் எனக்கானதை வந்து முழுமையாக அடைந்து விடுவேன். எனக்கானதை, எனக்குண்டானதை என்னுடைய திறனுக்கு ஏற்ப, என்னுடைய திறமையை கொண்டு, என்னுடைய மூலதனத்தை கொண்டு, என்னுடைய பார்வையினாலே, உழைப்பினாலே என்னால் முன்னேற முடியும் அப்படிங்கிறது கேந்திரம். திரிகோணம் அப்படி கிடையாது. யாரோ தாத்தா பாட்டி சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, அப்பா சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. இவருக்கு அப்படி எல்லாமே பீஸ்ஃபுல்லாக கிடச்சிட்ருக்கோம். ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட்டு தான். ஆக மொத்தம் 2மே வந்து தானாக கிடைப்பது, தேடி சென்று அடைவது அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட்டு உண்டு. மறைவு ஸ்தானங்கிறது எல்லா விதமான எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சவால்கள், அசிங்கம், அவமானம், வேதனை, கஷ்டம், நஷ்டம், இத்தனை விஷயங்களையும் கலந்தது இந்த மறைவு ஸ்தானமாக ஒரு ஜாதகருக்கு வருங்க. ஸோ இந்த வேரியேஷன்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வேர்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம அடுத்த இதில் உங்களுக்கு 6 ஜாதகம் கொடுத்துருக்கேன். இந்த 6மே நம்ம வந்து கேள்வி 4ஆம் பாவம் தொடர்பான கேள்வி தான் நான் மையமாக வச்சுருக்கேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. 4ஆம் பாவத்தை ஒரே கேள்வியாக எடுத்துக்கிட்டு லக்னத்தை மட்டும் நம்ம 6 லக்னமாக கொண்டு வந்திருக்கோம். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இப்படி 6 லக்னத்திற்கு உண்டான ஒரு உதாரண ஜாதகம். ஒரு கற்பனையான உதாரண ஜாதகம் தான் இது. நம்ம வந்து பொதுவாக பல தடவை சொல்லிட்டேன், என்னுடைய சேனலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பிறருடைய ஜாதகத்தை போட்டு நான் அதை வந்து விளக்கம் கொடுக்கறதை விரும்புகிறதில்ல. என்னுடைய பாலிசி எப்படின்னா, கர்மாவின் அடிப்படையில் ஒரு ஜாதகம் ஒரு ஜாதகத்துக்கு சப்போர்ட் பண்ணாது. ஒரு ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகள் மற்ற அமைவுகள் மற்றொரு ஜாதகத்திற்கு அப்படியே வந்து பலனை காட்டாது. உங்களுடைய கர்மா வேறு, என்னுடைய கர்மா வேறு. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஒருவரை பார்த்து நம்ம பொறாமப்படுறதுனாலையோ அல்லது அவர்களை மாடல் ரோலாக எடுத்துகிட்டு வாழணும்னு நினைக்கிறதுலையோ அர்த்தம் கிடையாதுங்க. இப்போது இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் குரலில் பாடுவார். ஆனால் அவர் சொந்த குரலில் வந்து பாட சொன்னால் பாட மாட்டார். அவருக்கு வெளி உலகத்துக்கு அவர் வரவே முடியாதுங்க. அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அவருடைய குரலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் என்றைக்குனாலும் வெளியில் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து புகழ்மிக்கவராக போயிருக்கலாம். அதனால் என்றைக்குமே உங்கள் ஸ்டைலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் அதில் உங்களுடைய ஸ்டைலில் இறைவன் உங்களுக்கு வழங்கிய ஆசீர்வாதத்தின்படி, கொடுப்பினைப்படி, உங்களுக்கு எந்த கிரகம் எந்த பாவம் சிறப்பாக இருக்கிறதோ, உங்கள் லக்னாதிபதி எந்த பாவத்திற்கு தொடர்பு பெற்று அதில் பலம் இருக்கிறதோ அதை போய் தேர்ந்தெடுத்து நீங்களாக மாறதான் முயற்சி பண்ண ஒழிய, அந்த ஜோதிடர் அப்படி பேசுகிறாரு, இவர் இப்படி சொல்கிறாரு, அவர் மாதிரியே நான் ஆகணும், அவர் தான் என்னோடய மாடல் ரோல் அப்படின்னு நம்ம வந்து ஃபாலோயராக போனோம்னா அங்கே நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுங்க. அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏனென்றால்
அந்த ஜோதிடருடைய கர்மா வேற, ஏன் கர்மா வேற. அந்த ஜோதிடர்லாம் அப்படி சொல்கிறாரு, உங்களுக்கு ஏங்க இப்படி சொல்ல தெரியல, இவர் ஏங்க இப்படி பேசுகிறாரு, அவர் ஏங்க அப்படி பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிற கம்பேர் பண்ணுறதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவையில்லாதது, டைம் வேஸ்ட்டுங்க. அதுக்காக நம்ம யோசிக்கிற நேரம் நாம் வந்து 2 ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம், நம்மை வழிநடத்துகின்ற நவகிரகங்கள் நமக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அடுத்தடுத்த பர்சன்டேஜுக்கு நீங்கள் மேலே போயிட்டே இருக்கலாம். ஸோ எந்த ஒரு பயிற்சியாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ஆய்வுகளாக இருக்கட்டும், அது தனக்கானதாக உங்களுடைய பாணியில் நீங்கள் வந்து முயற்சி செய்யணுங்கிறதுனால, பிற ஜாதகங்களை போட்டாலும் அது வந்து புரிதலுக்கு இருக்காதுங்கிறதுக்கு தான் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு கற்பனையான உதாரண ஜாதகங்களை நான் முடிஞ்ச அளவு கொடுக்குறேங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு விளக்கி சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேங்க. இப்போ இந்த கேள்வி, முதல் ஜாதகம் மேச லக்னம், 4ஆம் பாவத்தை எடுத்திருக்கோம். ஐயா எனக்கு சுகம் எப்படி இருக்கும்? இப்போ 4ஆம் பாவத்தில் என்ன இருக்குது? தாயார் இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய சுகம் இருக்குது, வண்டி வாகனங்கள் இருக்குது, மேலோட்டமாக இத்தனை விஷயங்கள் வந்து நமக்கு இருக்குது. இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு என்ன கிடைக்குங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போது இங்கே மேச லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் என்ன செய்கிறாரு? இங்கே 2ஆம் வீட்டில் வந்து இருக்காருங்க. அப்போ சந்திரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுங்கிறது அது உச்ச வீடு. இப்போ நம்ம அதுக்குள்ளே இன்னும் டீப்பாலாம் போகக்கூடாது, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பேசுகிறதுனால. இதில் பர்சன்டேஜ் அப்போனா 3 டிகிரி வரைக்கும் தானுங்களா ஒரு உச்சமாக இருப்பார், 28 டிகிரியில் இருந்தால் அவர் எப்படிங்க உச்சம் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அப்போது நம்ம டிகிரிக்கு பற்றி பேசலை. இப்போ நாம் பேசுகிறது வந்து எப்படின்னா, உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியணுங்கிறதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா மிருக சீரிசத்தில் சந்திரன் வந்து ஆக்சுவலாக உச்சமாக வரமாட்டாருங்க, 3 டிகிரியோடு முடிஞ்சு போயிடும். உதாரணத்திற்காக இது உச்சம் அப்படிங்கக்கூடியதை ஒரு மைண்டில் நீங்கள் வச்சுக்கிட்டு, 2ஆம் வீட்டில் அதாவது ரிஷப வீட்டில் சந்திரன் உச்சம் அணையாது. அப்போ உச்சம் அணையில் சந்திரன் இருக்கார். அப்போ இவருக்கு இயற்கையிலேயே இவருடைய வருமானத்திற்கு, இவருடைய குடும்பத்திற்கு, எல்லாத்துக்குமே தாயாருடைய அனுகிரகம் நல்லாயிருக்கும். அதே போல் இவர் குடும்பம் சார்ந்து, இவருடைய ஃபேமிலி உறுப்பினர்கள் சார்ந்து இந்த ஜாதகருக்கு சுகம் உண்டு அப்படிங்கிறது எல்லாமே வெளிப்படையான விஷயங்களை எல்லாமே இது வந்து உணர்த்துறது. பார்த்த மாத்திரத்திலேயே ஜோதிடர்கள் எந்த ஜோதிடர்களாக இருந்தாலும், ஓரளவுக்கு ஜோதிடம் கற்றுக்கொண்ட நபர்கள், கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் யாராக இருந்தாலுமே 4ஆம் அதிபதி 2ல் இருக்காருங்க. அப்போ 2ல் இருக்கும் பொழுது இந்த தன்மையெல்லாம் உங்களுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது சொல்ல தெரியும். இப்போ இதை விட அடுத்தது டீப்பாக போகிறதுக்கு தான் நம்ம வந்து நட்சத்திர சாரம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் இந்த சந்திரன் நிற்கிறாரு. அப்போ மிருக சீரிசம் நட்சத்திரத்திற்கு உண்டான அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் எங்கே போய் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு உதாரணமாக பார்த்தோம்னா, இவர் போய் இப்போ நான் அதனால தான் எங்கே நிற்கிறாருன்னு நீங்கள் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு நம்ம இதில் வந்து இங்கே அந்தந்த பாவத்திற்குடைய எண்ணிக்கையை நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த செவ்வாய் உதாரணமாக இந்த 3ஆம் இடத்துல நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இவருடைய பின்னணியில் இவர் எப்படி இருப்பார்? இந்த 4ஆம் அதிபதி அப்படிங்கும்போது 4ஆம் இடமான சுகம் என்பது, வாகனங்கள் என்பது, எல்லா விஷயங்களும் இந்த சுகங்கள் யார் மூலமாலாம் இவருக்கு இன்னும் கிடைக்கும் அப்படின்னா, இளைய சகோதரத்தின் மூலமாகவும் பேக்ரவுண்ட்லேருந்து இவருக்கு சுகம் வந்து வந்துட்டுருக்குங்க. இது வந்து வெளியில் தெரியாது. அதாவது இவர் ஒரு வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்றாருன்னு வச்சுங்க, இவரோட இளைய அது தங்கையாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். ஆனால் இந்தாங்களா நீங்கள் இதுக்கு நான் கொஞ்சம் உங்களுக்கு பணம் தரேன், என்கிட்ட இருக்குண்ணா, எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்கள் என் பணத்தையும் கொஞ்சம் சேர்த்து போட்டு இதை வாங்குன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. வீடு கட்டுறாருன்னு வச்சுங்க, அந்த டைமில் இவங்க அம்மாவும் கொடுப்பாங்க. அம்மா கொடுக்கறது வெளிப்படையாக தெரியும், தம்பி கொடுக்கறது வெளிப்படையாக தெரியாது. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா பாருங்கள். அதாவது ஷேடோவாக இருந்து அது வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். மேபி அம்மா வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 தான் கொடுத்துருப்பாங்க, தம்பி 10,00,000 கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த 1,00,000 வெளிப்படையாக தெரியும், 10,00,000 வெளிப்படையாக தெரியாதுங்க. அதுதான் நட்சத்திர சாரநாதன் கொடுக்கக்கூடிய பலன். பவர்ஃபுல்லாக வேலை நடக்கும், பவர்ஃபுல்லாக பின்னணியில் இருந்திருக்கும், ஆனால் அவர்கள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள விரும்ப மாட்டார்கள். அதே போல் இந்த ஜாதகர் தன்னுடைய சுகத்தை தன்னுடைய இளைய சகோதரத்திற்காக அர்ப்பணிப்பார். என்னுடைய சுகமே என் தங்கச்சி பார்த்துக்கிறதுல தான், என் தங்கச்சிக்கு சீர் செய்கிறது தான், என் தம்பிக்கு சீர் செய்கிறது, நல்லது ஹெல்ப் பண்ணுறது தான் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு தன்மைங்கிறது இங்கே வந்து 2.5 கலக்கும். இந்த 2.5 கலந்துருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது, நம்மளை மாதிரி வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இதுதாங்க நட்சத்திர சார பலன். இப்போ இதுவே வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்துல போய் இதே செவ்வாய் நிற்கிறார் அப்படிங்கும்போது, இந்த செவ்வாய் இங்கே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவர் இந்த சுகத்தை அடைவதற்காக இவர் ஒரு உத்தியோகத்துக்கு போய் அந்த உத்தியோகத்தில் வேலை பார்த்து
சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு ஒரு சர்வீஸ் ஒர்க்கு பண்ணி அதிலிருந்து இவர் பொருளாதாரத்தை சம்பாதித்து இவருடைய சுகத்தை, இவருடைய வண்டி வாகனங்களை, இவருடைய வீடு நிலப்புலன்களை வாங்கக்கூடிய நபராக இருப்பார். அப்படியே பலன் மாறும். இப்போ இதுவே 8ஆம் இடத்துல போய் நின்றுச்சுன்னு வச்சுங்க, இந்த ஜாதகருக்கு தாயாரே இவர்களை வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு டார்ச்சர் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. தாயார் பலமானவங்களாக இருப்பாங்க. ஜாதகர் வந்து டம்மி பீஸாக இருப்பார். அப்படி ஜாதகர் அதான் தாயார் பலமாகி தாயாரை நம்பித்தான் இவருடைய சுகம் இருக்குது, தாயாரை நம்பித்தான் இவருடைய ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறது மாறிடும். ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு தாயார் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டில் இருப்பாங்க. ஆனாலும் அவரை இயக்கக்கூடிய, அந்த ஃபேமிலியை இயக்கக்கூடிய மெயின் கீ யார்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே பலன் மாறுது. சந்திரன் அந்த கிரகம் 4ஆம் அதிபதி இருக்கிறது என்னவோ 2ஆம் வீட்டில் தான். அவர் எதுவும் பண்ணலை, வெளிப்பார்வைக்கு நமக்கு ஒன்றுமே தெரில. ஜாதகத்தை பார்த்தோம்னா ராசி கட்டத்தில் சந்திரன் 2இல் இருக்கிறார், 4ஆம் அதிபதி 2இல் இருக்கிறார் அப்படிங்கிறதோட நம்ம முடிச்சிடுறோம். பட் அதுக்கப்புறம் இன்டர்னலாக நடக்கக்கூடிய அங்கே ஒர்க்கு எப்படின்னா, அந்த சாரநாதன் 12 வீட்டில் எங்கே இருக்காரோ அதனுடைய பேஸில் தான் அந்த ஜாதகருக்கு அங்கே பலன் நடந்துகிட்ருக்கும். ஆனால் இந்த பலன் யாருக்கும் தெரியாது. இப்போது 9ஆம் இடத்துல போய் செவ்வாய் நிற்கிறாருன்னு இப்போ நான் வந்து அந்த கிரகம் பகை வீடா, நட்பு வீடா, மூலத்திரிகோணமாக, ஆட்சி வீடா, இது உச்சமாக எதுவுமே நான் வந்து இப்போ பேசலை. இப்போ வந்து நான் வந்து பாவகத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு அந்த செவ்வாய் என்ன வீட்டில் நிற்கிறாரு, அந்த நின்ற வீடு வந்து நட்பு வீடா, பகை வீடா, அந்த வீட்டுக்கு கொடுத்த அந்த கிரகம் நல்லா இருக்காரா, அப்புறம் இந்த செவ்வாய் வந்து வக்ரம் அடைந்திருக்காரா, இல்லை அந்த செவ்வாயோட வந்து வேறு கிரகம் இணைந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படிங்கிறதெல்லாம் ஃபைன் டியூன். அதாவது இந்த ஒரு பாட்டில் மானே தேனே பொன்மானேலாம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் ஒரு ஜாதக பலன்களை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது. பட் பேஸை மட்டும் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம். ஏன்னா இதுவே வந்து நிறைய பேருக்கு புரியாது. அதனால தான் வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறது தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். சரிங்க, அடுத்தது இந்த ஜாதகம் பாருங்கள், ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்திற்கு 4ஆம் வீட்டிற்கான அதே கேள்வி. இந்த வீட்டின் அதிபதி சூரியன் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சாரத்தில் நிற்கிறார். அப்போ சந்திரனுடைய சாரத்தில் நிற்கும் பொழுது சப்போஸ் இந்த சூரியன் இவருக்கு போயிட்டு 6ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 4ஆம் வீட்டிற்கு 6ஆம் இடம், ஆனால் லக்னத்திற்கு இவருக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ லக்னத்திற்காக தான் வந்து நம்ம வந்து மெயினாக பார்த்துட்ருக்குறோம். ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு தான் பாவத்திற்கு, அந்த பாவத்திற்கு எங்கே இருக்காருங்கிறது பார்க்குறோம். இப்போ லக்னத்திற்கு 9ஆம் இடம் நல்ல இடம், அது திரிகோண பாவம். அந்த சூரியன் வந்து சனியோட வீட்டிலேயே இருந்தாலும் கூட 9ஆம் பாவம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஏதாவது ஒரு நல்லதை கொடுத்து தான் ஆகணும். அப்படின்னாலும் இங்கே இவர் நிற்கக்கூடியது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கார். இப்போ இந்த சந்திரன் இவருக்கு 12ஆம் அதிபதி. அப்போ 12ஆம் அதிபதி அப்படிங்கும் பொழுது இவருடைய 4ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள், அது எல்லாமே வீடு எல்லாமே அப்படின்னா இவர் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஏன்னா பார்த்த மாத்திரத்தில் வெளிப்படையாக தெரிகிறது வந்து விரையாதிபதி சாரத்தில் இருக்கனால விரயத்திற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒரு பொருளை வாங்கினாக்கா அந்த பொருளை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக அவசரப்பட்டு எதுவும் விற்கக்கூடாது அப்படிங்கிறது வெளிப்படையாக நமக்கு தெரியுது. இப்போது இந்த சந்திரன் நல்ல ஒரு உச்சமனையில் போய் லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த சந்திரன் உச்சமனையில் லக்னத்தில் இருக்கார் அப்படின்னா இந்த விரயத்தை இவர் பண்ணுறதுக்கெலாம் வந்து வேறு யாரும் காரணமாக இருக்க மாட்டாங்க. தனக்கு வந்து அதிகப்படியான மதிநுட்பம் இருக்குது, நான் பெரிய அறிவாளி, எனக்கு தெரியாதது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை கெடுக்கிறதுக்கு யாருமே தேவையில்லை. இவரே என்ன பண்ணுவார்னா இவருக்கு தேவையான சுகங்களை கெடுத்துக்கொள்ளக்கூடிய நபராக இருப்பார். பாருங்கள், ஏன் அப்படின்னா அங்கே சந்திரன் உச்சமாக இருக்குது. யாரை பற்றி யார்கிட்டையுமே கேட்க மாட்டார். எனக்கே நிறைய அறிவு இருக்குது, உங்கள்கிட்ட ஏன் கேட்கணும் அப்படிங்கக்கூடிய அங்கே ஒரு தன்மை வந்துடும். இதுவே சந்திரன் 7ஆம், அதாவது லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் நீசமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதே சந்திரன் 7ஆம் வீட்டில் நீசம் அப்படின்னா இங்கே 7ஆம் வீடு மனைவியின் வீடாக மாறிடுது. மனைவியின் அறிவீனம் காரணமாக, ஏன்னா மனைவி வீட்டில் அந்த சந்திரன் இருக்குது, 7ஆம் வீட்டில் இருக்குது, அது மனைவியின் அறிவீனம் காரணமாக அவருக்கு அந்த தன்மை நடக்கும். இப்போது இங்கே இது கேந்திரமாக இருக்குது, 7ஆம் இடம்ங்கிறது கேந்திரமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேந்திரத்தில் இருக்கிறதுனால மனைவி வந்து என்னென்னா இந்த செயல் நடப்பதற்கு மனைவியின் செயல்பாடு அதிகமாக காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது அங்கே வந்து கேந்திரம் எடுத்துக்கணும். இப்போ இதுவே வந்து
லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் போய் இருக்குது அப்படின்னா, இந்த 8ஆம் வீடு இங்கே இவருக்கு பெரிய ஒரு அசுபத்தை விளைவிக்கக்கூடிய வீட்டில் சந்திரன் இருக்கார் அப்படின்னா, இந்த சந்திரன் அதாவது இந்த சந்திரன் இவருக்கு அதாவது சந்திரன் யாரா வராங்க? இளைய சகோதரம் வருது. அப்போ இந்த இளைய சகோதரம் மூலமான ஏராளமான பிரச்சனைகள், விளைவுகள் எல்லாமே இவருக்கு ஏற்பட்டு அங்கே அந்த சம்பவங்கள் நடக்கும் அப்படின்ட்டு. இங்கே பாவம் வரும். அதே சமயத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய ஆதிபத்தியம் வரும். எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கக்கூடிய தன்மை தாங்க ஒரு பலன் அப்படிங்கிறது. சரியான நேரத்தில் பிரித்து பார்க்க தெரியணும். சரியான நேரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க தெரியணும். ஸோ அடுத்த உதாரணம் பாருங்கள். லக்னம் இது நம்ம மிதுன லக்னமாக கொடுத்துருக்கு. இதுக்கு 4ஆம் வீடு. இப்போது இந்த 4ஆம் வீட்டு அதிபதி புதன் இங்கே போய் நீசமாக இருக்கார். அப்போது 4ஆம் இடம் அந்த அதிபதி போய் நீசமாயிட்டாருங்க. அப்போ அவருக்கு வந்து ஒன்றும் நடக்காதுங்க, ஒன்றும் கிடைக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு தன்மைக்கு வெளிப்படையாக நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த சூரியன் அவருடைய சாரநாதனான சூரியனுங்கிற சனி, இந்த சனி இவருக்கு இப்போ 5ல் இவருக்கு திரிகோண பாவத்தில் உச்சமாயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த திரிகோண பாவத்தில் உச்சமாயிடுறார் அப்படிங்கும்போது இவருக்கு எல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு வெயிட்டேஜ் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் இந்த சனி என்ன பண்ணுவார், இவருக்கு பூர்வீக ஸ்தானத்தில் ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு சொத்து, அற்புதமான ஏதாவது ஒரு பேஸு இவருக்கு வந்து ரெடியாக வச்சிட்ருப்பார். 4ஆம் பாவத்திற்கு ஒரு வீடு, பழைய காலத்து முன்னோரோட வீடாக இருக்கலாம், அல்லது ஏதோ பாரம்பரிய வீடாக இருக்கலாம். அதை வந்து இவர் அப்படியே பின்னாடி லேட்டாக, ஏன்னா அங்கே புதன் நீசமாக இருக்கிறதுனால பெருசாக அப்போ வெளியில் யாருக்கும் தெரியாது. இவனுக்கெல்லாம் வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, இவன் என்னது போ அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவருக்கு திடீர்னு பழங்கால வீடு, பெரியவங்களுடைய தாய் வழி வீடோ தந்தை வழி வீடோ ஏதோ ஒரு பூர்வீக வீடு இவருக்கு பிரைட்ஃபுல்லாக வந்து ஒரு நாளைக்கு சனி பொறுமையாக வச்சுருந்து வெளிச்சத்துக்கு காட்டுவார். ஸோ இப்படி தாங்க வந்து சாரநாதன் தன்னுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகம் நின்ற வீட்டிற்கு பலன்கள் அப்படி கொடுப்பாருங்க. புரியுதுங்களா? இப்போ 10ஆம் இடத்துல அந்த புதன் இருக்குது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் ஸ்தானத்தில் 4ஆம் அதிபதி போய் இருக்கிறதுனால இவர் வீட்டிலேயே தொழில் செய்வார். இவருடைய வீட்டிலேயே வந்து இவர் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருப்பார். அதாவது வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பழைய சொக்காயை போட்டு பழைய வேட்டியை கட்டிட்டு ஏதோ உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு இரும்பு வேலை அல்லது ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருப்பார். சரியான வந்து வேல்யபிளான வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ அங்கே திரிகோணம்ங்கிறது அவருக்கு பின்புலத்தில் வேலை பார்த்துட்ருக்கோம். இதுவே அடுத்த உதாரணம் பாருங்கள். கடகலக்கணம். கடகலக்கணத்திற்கு இதே நம்ம 4ஆம் இடம் தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இந்த 4ஆம் இடங்கிறது சுக்கிரன். சுக்கிரன் அதே வீட்டிலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு விசாக நட்சத்திரத்தில் இருக்கார். அது குரு. விசாக நட்சத்திரங்கிறது குருவோடைய நட்சத்திரம். இப்போ இந்த குருவோடைய நட்சத்திரங்கும் போது இந்த குரு தான் சாரநாதனாக வராரு. அப்போ இங்கே குரு சாரநாதனாக வரும் பொழுது இது இவருக்கு இந்த குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ இந்த குரு எங்கே இருக்கார் அப்படின்னா சுப வீடுகளில் இருக்கும் பொழுது, ஏற்கனவே நம்ம மேலே சொன்ன மாதிரி ஒரு சுப வீடுகளில் இருக்கும் பொழுது, சுப வீடுன்னா என்னங்க, திரிகோணம் கேந்திரம் இதில் எல்லாமே சுப வீடு தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திரிகோணம்னா இயல்பாகவே அவருக்கு எல்லாமே இருக்குது. கேந்திரம்னா இவர் போய் தேடி பிடிச்சி இவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். மறைவு ஸ்தானம்னா பயங்கரமான சிரமங்கள் கிடைக்கிறதுக்குள்ளே அவருக்கு வந்து போதும் போதும்னு ஆகிடும், கிடைக்காதே கூட சில நேரத்தில் போயிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலைங்கிறது இவருக்கு 4ஆம் பாவம் சார்ந்து குரு இருக்கக்கூடிய வீட்டை சார்ந்து இவருக்கு அங்கே பலன் நடக்கும். இப்போ இதுவே அடுத்த உதாரணத்தில் இங்கே லக்னம் வந்து நம்ம சிம்ம லக்னம் கொடுத்துருக்கோம். இந்த சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடம் செவ்வாய் வீடு. இந்த செவ்வாய் இவருக்கு புனர்பூஷ நட்சத்திரத்தில் இருக்கார். அதுவும் குருவோடைய நட்சத்திரம். அப்போ இந்த குரு இவருக்கு இன்கேஸ் போயிட்டு 8ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம். அது அவருடைய வீடாகவே இருக்குது. சாரநாதன் போய் 8ஆம் இடத்துலேருந்து பலமாக இருக்கார். அப்படிங்கும்போது இவருக்கு 4ஆம் இடம் சார்ந்து இவருக்கு பெரிய அளவிற்கான பாதிப்புகள், அசிங்கம், அவமானம், துன்பம், வேதனை, கஷ்டம், நஷ்டம் எல்லாமே இவருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து உயிர்காரகத்துன்னு பார்த்தா தாயார் மூலமான வேதனை, சிரமங்கள் எல்லாமே அவருக்கு கண்டிப்பாக கிடைச்சிட்ருக்கோம். வெளியில் பார்த்தா, மேலோட்டமாக பார்த்தா செவ்வாய் 4ஆம் அதிபதி 11ல் இருக்கிறாருங்க. தாயாரில் லாபம், தாயார் மூலமான அனுகிரகம், லாபமேன்மை எல்லாம் உண்டுங்க. உங்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம வெளியில் சொல்லிகிட்ருப்போம். ஆனால் தாயார் வந்து வெளியில் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிகிட்ருப்பாங்க, எல்லாமே என்னால் வந்தது தான் அவனுக்கு,
அவனுக்கு என்ன தெரியும், எல்லாம் நான் கொடுத்தது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்கள் பின்னுக்கு இருந்து இவரை வந்து இந்த மாதிரி வெளியில் சொல்லி அசிங்கமும் படுத்திகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் வச்சுக்கணும். ஸோ இது இந்த சாரநாதனுடைய விளக்கத்துக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதையும் ஒன்றையும் சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. அதாவது இது வந்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு 4ஆம் இடம் குருவோடைய வீடு. அந்த குரு போய் இந்த உத்திரம் நட்சத்திரமான சூரியனுடைய சாரத்தில் நிற்கிறார். இப்போ இந்த சூரியன் இவருக்கு உதாரணமாக ஒரு நல்ல ஒரு திரிகோண பாவத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இங்கே 5 சனியோடைய வீடாக இருந்தாலும் அவர் நிற்கிறது என்னவோ வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நிற்கிறார். ஆகையினால் அவருக்கு நன்மைகளை தருவார். இங்கே 9ல் போய் இந்த சூரியன் நின்னாலும் இங்கே வந்து நன்மைகளை தருவார். ஏங்க 9ல் போய் சூரியன் நின்னா அது காரக பாவனாஸ்திலாம் வராதா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே நிறைய பேருக்கு வரும். பட் நாம் பேசுகிற சப்ஜெக்ட் அது கிடையாதுங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த சப்ஜெக்டோடைய விளக்கங்களை மட்டும் எடுத்துக்கணும். அதர்வைஸ் இருக்கக்கூடியதை வந்து நம்ம எல்லாம் இணைத்து சொன்னோம்னா எல்லாம் டோட்டலாக எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் 9 5 9ங்கிற திரிகோண பாவம். அதனால் அங்கே வந்து நன்மையை அவர் செய்வார். கேந்திரத்தில் இருக்கும்போது செய்வார். 6 8 12ஆக இருக்கும் பொழுது அதற்கான கண்டிப்பாக பேக்ரவுண்டில் அவருடைய சிரமங்கள்ங்கிறது இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது இப்போ இந்த 6 உதாரண ஜாதகத்தில் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்து உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களுக்கு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள். நம்ம அடுத்தடுத்து இன்னும் சிறந்த பதிவுகளை கொடுக்க இருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன்.